ஒரு புதுக்கவிஞன் இந்த கவிதையை சொன்னா நீங்களாம் ரசிப்பீங்க, கை தட்டினாலும் தட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புதுக்கவிஞன் எழுதுனா, இந்தியாவில் இருப்பதாலேயே நீ இந்தியன் அல்ல. அவன் சொல்றான் பாருங்க, இந்தியாவில் இருப்பதாலேயே நீ இந்தியன் அல்ல. அப்ப யார் இந்தியன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. நீ இந்தியாவில் இருப்பதாலேயே இந்தியன் அல்ல, இந்தியா உனக்குள் இருந்தால்தான் நீ இந்தியனாக இருப்பாய் அப்படின்னு சொல்ற. நீ இந்தியாவில் இருந்தா இந்தியன் இல்லை, இந்தியா உனக்குள்ள இருக்கா? என் தேசம்ன்ற உணர்வு உனக்கு இருக்கா? இது என்னோட மண் என்ற எண்ணம் இருக்கா? நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்ற அந்த பெருமை இருக்கா? இதை நான் கட்டி காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறேன் உணர்வு இருக்கா? அப்படி இருந்தா தான் நீ இந்தியன். சும்மா அப்ளிகேஷன் போட்டோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்படியே லெட்டரை கொடுத்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோம், உடனே நான் இந்தியன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு அணுதோறும், ஒவ்வொரு ஜீன்லையும், ஒவ்வொரு டிஎன்ஏலையும் இந்தியன்னஸ் இருந்தா தான் நீ இந்தியனா இருக்க முடியும். எதுல தேசியம் இல்லையோ அதை நாம மறுக்கணும். ராமாயணத்துல ஒரு கதை இருக்கு. சீதையை மீட்டு கொண்டு வந்த பிறகு சீதா பிராட்டி என்ன பண்றாங்க, அனுமனை கூப்பிட்டு, எனக்கு உதவி செஞ்சிருக்கிற நீதான், முதல்ல என்னை அசோகவனத்துல நீதான் வந்து பார்த்துட்டு வந்து ராமன்ட்ட சொல்லி, அதுக்கப்புறம் தான் ராமன் படை திரட்டி வந்து என்னை மீட்டு எடுத்து வந்தாரு, இந்தா உனக்கு ஒரு முத்து மாலை பரிசு அப்படின்னு ஒரு முத்து மாலை கொடுத்தான். சீதை என்ன கொடுத்தா? சீதை என்ன பரிசு கொடுத்தா அனுமனுக்கு? சத்தமா சொல்லு. முத்து மாலை. யாருக்கு கொடுத்தாங்க? மறுநாள் சாயங்காலம் அந்த ஆஞ்சநேயர் ஒரு பூங்கால உட்கார்ந்து இருந்தார். சீதை அந்த பக்கமா அப்படியே வாக்கிங் போனாங்க. பார்த்தா அனுமன் என்ன பண்றான், சீதை கொடுத்த அந்த முத்து மாலைய ஒரு முத்து அப்படியே அதுல இருந்து பிச்சு எடுக்கிறான், அப்படியே நாக்கில் தடவி பார்க்கறான், தூக்கி கீழே போட்டான். இன்னொரு முத்தை பிச்சு எடுக்கிறான், அப்படியே மூக்குல அப்படியே முகர்ந்து பார்க்கறான், தூக்கி போட்டுறான். இன்னொரு முத்தை எடுக்கிறான், காதுல வச்சு பார்க்கறான், வேஸ்ட், தூக்கி போட்டுறான். மறுபடியும் ஒன்று எடுக்க நாக்கு, இன்னொன்னு எடுக்க மூக்கு, இன்னொன்னு எடுக்க காது, நாக்கு மூக்கு காது, நாக்கு முக்கான்னு அனுமன் வந்து புதுசா ஒரு நாக்கு முக்கா பாட்டு பாடுறான். சீதைக்கு கோபம் வந்துருச்சு. உனக்கு கோபம் வருமா இல்லையா? நீ ஒரு பரிசு கொடுத்துருக்க, அந்த பரிசை பிச்சு பிச்சு ஒருத்தன் போட்டான்னா அதை நீ கண்ணில் பார்த்தா கோபம் வரும். சீதை வர்றா பாரு, ஒரு குரங்கு கையில முத்து மாலை கொடுக்கூடாதுன்றது இதான் அர்த்தம். உன்கிட்ட கொடுத்தேன் பாரு, இம்மிடியட்லி கம் அண்ட் மீட் மீ இன் தி பேலஸ் அப்படின்னு ஒரு மெமோ கொடுத்துட்டு போயிட்டான். வந்து என்னை பாரு. சம்மன் அனுப்பிச்சாச்சு. கூப்பிடுறது மகாராணி, போகாம இருக்க முடியாது. அனுமன் அப்படியே பயந்துட்டே போறான். நான் கொடுத்த முத்து மாலை ஏன் ஒன்னொன்னா பிச்சு போட்டேன் சொல்லு. அப்ப அனுமன் சொன்னா, அம்மா உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு வாழ்க்கையில ராமனை தவிர எதுவுமே இல்லை, ராமன் தான் எல்லாம். நீங்க கொடுத்த முத்து மாலையில ஒரு முத்தை எடுத்து இதுல ராமனுடைய சுவை தெரியுதா, டேஸ்ட் தெரியுதான்னு நாக்கில் தடவி பார்த்தேன், லேது, தூக்கி வேஸ்தி. இன்னொரு முத்தை எடுத்து ராமனுடைய மனம் தெரியுதான்னு முகர்ந்து பார்த்தேன், தாலன்னு லேத்து, தூக்கி வேஸ்தி. தெலுங்கு கரெக்டா சொல்றேனா தப்பா சொல்றேன்? இன்னொரு முத்தை எடுத்தேன், சரி சுவை தெரியல, மனம் தெரியல, ராமன் நாமமாவது கேட்குதா, ராமனுடைய ஒலியாவது கேட்குதான்னு காதுல வச்சு பார்த்தேன், அதுலயும் தெரியல, வேண்டாம், தூக்கி போட்டேன். எதில் ராமன் இல்லையோ, எதில் ராமனின் சுவையும் மனமும் ஒலியும் இல்லையோ, எது ராமனுக்கு அப்பாற்பட்டதோ அது முத்து மாலையாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் தாயே, தூக்கி போட்டுருவேன்னு சொன்ன அனுமன் அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு போட்டா. சீதைக்கு கூட அப்படி எண்ணம் இல்லை. எதில் ராமன் இல்லையோ அதுக்கு வேண்டாம். இன்னைக்கு இந்த கல்யாண மண்டபத்துல இருந்து உறுதி எடுங்க, ராமன் மாதிரி இல்லைன்னா தூக்கி போடுற அனுமன் மாதிரி இங்க இருக்கிற மாணவ தம்பி தங்கைகளுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், வேண்டுகோள் வைக்கிறேன், அறைகூவல் விடுக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, எதில் தேசியம் இல்லையோ அதை தூக்கி போட்டு சாக்கடையில இந்த அறைகூவலை விடுக்கிறேன், நீ கேட்டுக்கோ. எப்படி அனுமனுக்கு ராமன் இல்லைன்னா தூக்கி போட்டுருவானோ, அதை நிராகரித்து விடுவானோ, அது குப்பை கூடைக்கு தான் போகுமோ, எதில் இந்த தேசமும் தேசியமும் இல்லையோ அதெல்லாம் தூக்கி போடு, வேண்டாம். நமக்கு விளையாட்டா தேசம் இருக்கணும், இசையா தேசம் இருக்கணும், பாடல்களா தேசமும் தேசியமும் இருக்கணும், என் படிப்பு தேசம் தேசியம் இருக்கணும், என்னோட அடையாளம் தேசம் தேசியம் இருக்கணும், நான் பேசுற மொழி தேசம் இருக்கணும், தேசியம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம என்னத்தை வாழ போறோம்? எதுக்கு வாழ போறோம்? அப்படி நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்?
உலகமெல்லாம் போய் இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு தான் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு வேணும்ல. இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் வெளிநாட்டில் போய் ஒரு விஷயம் சொல்றார். ஏன்னா உலகமெல்லாம் இந்தியாவோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்கான், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கான். பெருமையா நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி ஐயா சொல்றாரு, இனிமே ஐடி அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லாதீங்க உலகத்துல. ஏன்னா எல்லா நாட்டிலையும் எங்க பசங்க தான் இருக்கான். அதனால எப்படி சொல்லணும் கேட்டாங்க. இனிமே ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல, இந்தியன் டேலண்ட்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஐடினா என்ன? இந்தியன் டேலண்ட். உலகத்தை வென்று கொண்டு இருக்கிறோம். ஏதோ உள்ளூர்ல சோத்துக்கு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கல. ஒரு காலத்துல நம்ம நாட்டில் உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன். மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும், மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் ஐயா காமராஜர். கனடா நாட்டில் கேர் நிறுவனத்தில் போய் கோதுமை கடன் வாங்கிட்டு வந்து, நான் என்ன வேணாலும் பண்றேன்டா, நீங்க படிங்கடான்னு சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர். கடன் வாங்கி கோதுமை வாங்கி நமக்கு படிக்க வச்சார். பஞ்சம், வீட்டில் சாப்பாடு இருக்காது. 1960களில் சொல்றேன், 70களில் சொல்றேன். அவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, உங்க தாத்தா பாட்டிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியாவின் செங்கோட்டையில் சுதந்திர கொடி ஏற்றி வைத்து பிரதமர் மோடி பேசுறார். அன்னைக்கு 50 மில்லியன் டன் உணவு தான் உற்பத்தி. இன்னைக்கு 400 மில்லியன் டன் உணவு இந்தியா உற்பத்தி செய்கிறது. உலகத்தின் ஏழை நாடுகளுக்கு இலவசமாக நாங்கள் உணவு கொடுக்க தயார்னு அறிவிக்கிறார். எப்படி எப்படி ஏழை நாடுகளுக்கு, உலகத்தின் ஏழை நாடுகளுக்கு உணவளிக்க? மறுக்கா சொல்லு, மறுக்கா சொல்லு, மறுக்கா சொல்லு. ஏழை நாடுகளுக்கு உணவளிக்க தயார். உனக்கு தெரியுமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு அமெரிக்காவில் ஒரு பத்திரிகையில் கார்ட்டூன் வந்துச்சு. கார்ட்டூன்னா தெரியுமில்ல, படம் போட்டிருப்பாங்க. ஒரே கார்ட்டூன் 2 படம், ஒரே கார்ட்டூன் 2 படம். அந்த 2 படத்துல ஒரு படம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அமெரிக்க தாய் தன் குழந்தைகளிடம் கூறியது அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு படத்துல 50 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு அமெரிக்க தாய் தன் குழந்தைகளிடம் கூறியது. 2 படம், 2 பிக்சர் இன் தி சேம் கார்ட்டூன். 50 வருஷத்துக்கு முன்னால சொல்றாள் அமெரிக்க அம்மா, குழந்தைங்களா உங்களுக்கு டேபிள்ல வச்சிருக்கிற இந்த சாப்பாடெல்லாம் வீணாக்காம சாப்பிட்டுருப்பா. ஏன்னா இதெல்லாம் இந்த சாப்பாடு கூட இல்லாம லட்சக்கணக்கான இந்திய குழந்தைகள் பட்டினியில செத்துட்டு இருக்காங்க. அங்க குழந்தைகளுக்கு சாப்பிட இரவு சாப்பாடு சாப்பிடாம தூங்க போற குழந்தைகள் கோடிக்கணக்கில் இருக்காங்க இந்தியால. உங்களுக்கு பாரு, இயேசு கிறிஸ்து நல்ல உணவு கொடுத்திருக்காரு, சாப்பிடு அப்படின்னு அமெரிக்க தாய் சொல்றாங்க. அந்த அளவு நம்ம நாட்டில் வறுமை, அந்த அளவு அமெரிக்காவில் இந்தியாவை பார்த்து அனுதாபப்படுகிற அளவுக்கு நமது பொருளாதார நிலைமை. 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு இது வேற அமெரிக்க தாய். அந்த தாய் முழு ட்ரெஸ் போட்டிருந்த அமெரிக்க தாய், இது அரைகுறை ட்ரெஸ் போட்டிருந்த அமெரிக்க தாய். இந்த தாய் சொல்றா குழந்தைங்களை பார்த்து, குழந்தைங்களா இந்த மேத்ஸ் சயின்ஸ் இந்த பாடத்தை எல்லாம் நல்லா படிச்சிருங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க இதை சரியா படிக்கலைன்னா இதையெல்லாம் நல்லா படிச்சிட்ட இந்திய மாணவர்கள் உங்க வேலையெல்லாம் அவன் வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றான். 50 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அமெரிக்க தாய் என்ன சொல்றான், இதெல்லாம் படிச்சிரு, இல்லைன்னா அவன் வந்து வேலையை வாங்கிட்டு போயிடுவான், அவன் தான் புத்திசாலியா வர்றான், நீ மக்கா இருக்க அப்படின்னு சொல்றா. இப்படி அமெரிக்க தாய்மார்களையே அச்சுறுத்துகிற இந்திய குழந்தைகள், இந்திய மாணவர்கள் எங்கே உருவாகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்க அம்மாக்களே அச்சுறுத்துகிற இந்திய மாணவர்கள் எங்கே உருவாகிறாங்க? நம்ம ஊர் டிஏவி ஸ்கூல்ல தான் உருவாகிறாங்க. நம்ம ஊர் முத்துக்குமாரசாமி கல்லூரியில தான் உருவாகிறாங்க. இங்கதான் இன்னும் இந்த லிஸ்ட்ல உள்ள ஸ்கூல்ல எல்லா ஸ்கூலும் சேர்ந்து தான் சொல்றேன். இது செலக்டா தான் எழுதியிருக்கோம், 80 எழுத முடியாது. இங்கதான் உருவாகிறாங்க. We are here to conquer this world. It is not just sleeping India, it is resurgent India. It is surging India. We have to prove the world we are resurgent. உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல 7 நாடுகள்ல தான் நவீன போர் விமானங்கள் இருக்கு. 7 நாடுகள் தான். உலகத்துல 193 நாடுகள் இருக்கு. 193 நாடுகள்ல உலகத்தின் நவீன யுத்தம் செய்கிற நவீன போர் விமானங்கள் 7 நாட்டில் தான் இருக்கு. அந்த 7இல் ஒன்றாக இந்தியா இருக்கிறது என்பது நமக்கு தெரியுமா? உலகத்தின் 6 நாடுகள்ல தான் அணுசக்தி மூலமா நீர்மூழ்கி கப்பலை ஓட்டுகிற சக்தி இருக்கு. நீர்மூழ்கி சப்மரைன், அதை நியூக்ளியர் பவர் மூலமா இயக்குற நாடுகள் உலகத்திலே 6 நாடுகள் தான். அந்த 6 நாடுகள் பட்டியலில் இந்தியா இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா? உலகத்தில் 5 நாடுகள்ல தான் பாலிஸ்டிக் மிசைல் இருக்கு, தரையில் இருந்து தாக்குகிற ஏவுகணை இருக்கு.
அந்த 5 நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா? இப்படி வரிசையா 3 நாடுகள்ல தான் இதை விட உயர்ந்த டெக்னாலஜியில வார்ஃபேர் செய்யக்கூடிய விமானங்கள், நவீன உத்திகரணங்கள் இருக்கு. அதுல ஒரு நாடு நமக்கு இந்தியா. பிரம்மோஸ் ஏவுகணை மென்மையாகவும் ஆற்றலோடும் வீரியத்துடன் வீச்சாக செயல்படுகிற அந்த ஏவுகணை உலகத்தின் எந்த நாட்டில் இல்ல, இந்தியாவில் ரஷ்யாவில் தான் இருக்கு. உலகத்தின் 2 நாடுகள் பட்டியல்ல இந்தியா இருக்குன்னு தெரியுமா? உலகத்தின் பட்டியல்ல ஒரே ஒரு இடத்துல இருக்கிற இந்தியா தான். இத்தனை ஆயுதங்கள், இத்தனை நீர்மூழ்கிகள், இத்தனை அணுகுண்டுகள், இத்தனை போர் விமானங்கள் இருந்தாலும் அமைதிக்காகத்தான் இந்த தேசம் வாழ்கிறது என்று நிரூபித்திருக்கிற தேசம் இந்தியா தான். அந்த பட்டியல்ல அமெரிக்கா, ரஷ்யா, சீனா எந்த பிரதேசியும் பக்கத்தில் வர முடியாது, எந்த திருட்டு பயலும் பக்கத்தில் வர முடியாது. இந்த தேசம் அமைதிக்காக வாழ்கிற தேசம். இந்த தேசம் உலக மக்கள் நலனுக்காக வாழ்கிற தேசம். அதனாலதான் உலகம் எல்லாம் கொரோனா வந்த போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இணையா இந்தியாவிலும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டு பிரதமர் மோடி அறிவிச்சாரு, மற்ற நாடுகள் எல்லாம் கொரோனா தடுப்பூசியை விற்கட்டும், விலைக்கு விற்கட்டும், இது உலகத்தின் மனித இனத்தையே காப்பாற்ற வேண்டிய செயல். அதனால இந்தியா தான் கண்டுபிடித்த தடுப்பூசிக்கு காப்புரிமை பெறாது, இந்தியா இதை விற்பனையாக்காது, ஏழை நாடுகள் கேட்கும் போதெல்லாம் இலவசமாக நாங்கள் தடுப்பூசி கொடுப்போம் அறிவிச்ச தேசம் இந்தியா. அதனாலதான் அன்னி பெசன்ட் அம்மையார் சொன்னாங்க, ஒரு தடவை சொன்னாங்க, if India lives who will die? இந்தியா வாழ்ந்தால் உலகத்தில் யார் சாவாங்க? எல்லா நாடும். அடுத்த கேள்வி கேட்டாங்க அந்த அம்மா, if India dies who will live அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்தியா வாழ்ந்தால் உலகம் வாழும், இந்தியா இல்லை என்றால் உலகத்திற்கே பெரிய ஆபத்து என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லி சென்றிருக்கிறாங்களே. அப்படிதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சும்மா இந்த ட்ரம்ப் சொன்னாரு 50% வரி போட்டாரு, இறக்குமதி இந்தியா பாதிக்கும், அது பாதிக்கும், ஒரு மண்ணும் பாதிக்கல. ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் குறையவே இல்லை, தேசிய பங்கு சந்தை பாயிண்ட் குறையல. ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்நிய செலாவணி குறையவே இல்லை. ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு அப்புறம் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையவே இல்லை. ட்ரம்போட வேல்யூ குறைஞ்சிருச்சு. இத்தனை நாள் உலகத்தில் என்ன நினைச்சா, இந்தியாவில் தான் அரசியல்ல கிறுக்கங்க நிறைய இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ ஒரு விஷயம் நிரூபணமாச்சு, எந்த கிறுக்கனுக்கும் சற்றும் குறையாத கிறுக்கன் ட்ரம்ப். அவன் உலகத்தின் தலை சிறந்த கிறுக்கன் முடிவு பண்ணியிருக்கிறான். இந்திய மாணவர்கள் நினைத்தால், இங்க இருக்கிற மாணவர்கள் தான் சொல்றேன், அமெரிக்க அதிபருக்கு நீங்க பாடம் புகட்ட முடியும். ஏன் தெரியுமா? அமேசான்ல பொருள் வாங்குறத நிறுத்திவிட்டா அமெரிக்கா ஆட்டம் காண ஆரம்பிச்சு. ஏன் பொருள் வாங்குறோம்? சுத்தி சுத்தி அண்ணாச்சி கடை வச்சிருக்காரு, சுத்தி சுத்தி எவ்வளவோ நம்ம சுதேசி விற்பனையாளர் இருக்காங்க. நீங்க அமேசான்ல பொருள் போட்டு வாங்குற, அதனுடைய லாபம் எல்லாம் அமெரிக்காவுக்கு போகுது. நாம ஏன் கொடுக்கணும்? நீ எனக்கு என்னுடைய பொருட்களுக்கெல்லாம் 50% வரி போடுவேன், நான் உன் பொருளை அமேசான்ல ஆர்டர் பண்ணணுமா? நிறுத்து. இந்திய மாணவர்கள் படிக்கவில்லை என்றால் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் திவாலாகிவிடும். நான் இனிமே உலகத்தின் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் படிப்பேன், அமெரிக்காவில் படிக்க போக மாட்டேன். நீங்க இருக்கிற கல்லூரி மாணவர்கள் நாளைக்கு சோசியல் மீடியா போஸ்டர் போடுங்க, ட்ரம்ப் வரைக்கும் கேட்காது. இந்திய மாணவர்கள் இல்லைன்னா அமெரிக்கால MIT இல்ல, அமெரிக்கால ஹார்வர்ட் இல்ல, விஸ்கான்சின் இல்ல, கதை முடிஞ்சது. நம்மால் தான் இங்க போறான், நாம கட்டுற ஃபீஸ் தான். கனடாவோ அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ, நம்ம ஊர்ல என்ன படிப்பு இல்லைன்னு அங்க போய் கிளிக்க போறோம்? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என் நண்பர் சொன்னார், கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் நடத்துறான். அங்கே கிரவுடே இல்லை, கிரவுட் இந்தியாவில் தான் இருக்கு. கும்பமேளாக்கு போனா 60 கோடி பேர் வர்றான். கிரவுட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அமெரிக்கால. என் நண்பர் சொன்னார், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிச்சேன். நான் சொன்னேன், மார்க்கெட்டிங் தான்டா இருக்கு, மார்க்கெட்டிங் கோர்ஸ் லண்டன்ல இருக்கு. இந்தியா தானே மார்க்கெட், 140 கோடி மக்கள், மார்க்கெட்டிங் இருக்கு. ஆனா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் லண்டன்ல இருக்கு, எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கு. கோல்டு கவுன்சில் லண்டன்ல இருக்கு. தங்கத்துக்கான தலைமையகம், தங்கத்தின் விலையை கோல்டு கவுன்சில் தான் நிர்ணயிக்குது. தங்கம் வாங்குறவங்க இந்தியாவில் இருக்கு. 60% உலகத்தில் உற்பத்தி ஆகிற தங்கத்தில் 60% வாங்குறது இந்தியர்கள் தான். இந்திய அரசாங்கம் மாத்திரம் இந்த ஒரு வருஷம் நாங்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்தி விடுகிறோம் என்று அறிவித்தால் அடுத்த நாள் தங்க விலை கப 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 கீழே வந்து தங்க மார்க்கெட்டே சரிவாயிரும். தி கிரேட்டஸ்ட் பர்ச்சேசிங் பவர், தி கண்ட்ரி வித் கிரேட்டஸ்ட் ஃபைட்டிங் பவர். எத்தனை வருஷம் சிவிலைசேஷன் யோசிப்பார். அத பாரதி பாடுறான்ல, தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பிடலாம் எங்கள் தாய். இந்த தேசம் என்னைக்கு பிறந்ததுன்னு யாருக்கும் தெரியாதுடா. அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் பெர்த் இருக்குடா, ரஷ்யாவுக்கு டேட் ஆஃப் பெர்த் இருக்கு, பக்கத்தில் இருக்கிறானே பாகிஸ்தான் பிரதேசி அவனுக்கு டேட் ஆஃப் பெர்த் இருக்கு, பங்களாதேஷுக்கு இருக்கு, ஜெர்மனிக்கு இருக்கு, ஜப்பான் இருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கு, நியூசிலாந்துக்கு இருக்கு. பாரத தாய்க்கு பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இந்திய தாய் தான் என்பது நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம் சொல்லுங்க.
தொற்று தொடரும் ஒரு பட்டுப்போகாத பாரம்பரியம் உள்ள ஒரு தேசம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அந்த பாரத நாட்டில் பிறந்திருக்கிறோம் என்பதில் நாம பெருமைப்படணுமா இல்லையா? வேண்டுமா வேண்டாமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த நாட்டுக்கு டேட் ஆஃப் பெர்த் இல்லையோ, நல்ல கவனி, எந்த நாட்டுக்கு டேட் ஆஃப் பெர்த் இல்லையோ அந்த தேசத்துக்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாதுங்கிறதா நம்ம நாட்டினுடைய சிறப்பு. பிறந்த தேதி இல்லாத ஒரு தேசத்திற்கு இறக்கும் தேதியும் இருக்க முடியாது. இந்த மைக்குக்கு ஒரு பிறந்த தேதி இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் இது ஸ்கிராப்புக்கு போயிடும். இந்த ராமசீனிவாசனுக்கு ஒரு பிறந்த தேதி இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் ஃபனால் முடிஞ்சு போச்சு. தேசத்துக்கு பிறந்த தேதி இல்லை, என்னைக்கு நீடிச்சு நிலை பெற்று வாழும். அதைத்தான் சனாதனம்னு சொல்றான். சனாதனம்னா எட்டர்னல், பெரனியல், என்றும் நீடித்து நிற்பது, அழிக்க முடியாத ஒரு சக்தி எதுவோ அதுதான் சனாதனம்னு சொல்றான். சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றதுலாம் நீங்களே பதில் சொல்லிக்கங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு, நான் சொல்ல வேண்டாம்.